வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே! அப்பதான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவான ஒரு தகவல் புரிந்து கொள்ள முடியும். இதுபோல மிக முக்கியமான அவசர அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்டோபர் 1ஆம் தேதி இந்த மாதம் வங்கிகளுக்கு 15 நாட்கள் விடுமுறை பட்டியல் மக்களே. இதுதான் அனைவருமே இந்த விடுமுறைக்கு ஏற்ப உங்களுடைய திட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னைக்கு விடுமுறை அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. தீபாவளி, ஆயுத பூஜை உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் காரணமாக அக்டோபர் மாதத்தில் வங்கிகளுக்கு மொத்தம் 15 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஆனால் இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். ஆனால் இந்த விடுமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் மக்களே. எந்தெந்த நாட்கள் விடுமுறை என்பதை இப்போது அறியலாம். வங்கிகள் விடுமுறைகள் அக்டோபர் 1 சட்டசபை தேர்தல் காரணமாக ஜம்முவில் வங்கிகள் மூடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்படும் மக்களே. அது மற்றும் அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஜெய்ப்பூரில் வங்கிகளுக்கு விடுமுறை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் விடுமுறை மக்களே. அக்டோபர் 10 விடுமுறையானது விடப்பட்டிருக்கு மக்களே. அக்டோபர் 11, அக்டோபர் 12, அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை காரணமாக நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. அக்டோபர் 14, அக்டோபர் 16, அக்டோபர் 17, அக்டோபர் 20, அக்டோபர் 26 4வது சனிக்கிழமை காரணமாக நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்படும் மக்களே. அதே போல அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை காரணமாக நாடு முழுவதும் வங்கிகள் மூடப்படும். அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை காரணமாக நாடு முழுவதும் வங்கிகள் விடுமுறை மக்களே. அக்டோபர் 31 வழக்கம் போல தீபாவளி அன்று நாடு முழுவதும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது மக்களே. அது மட்டுமே இல்லாமல் இது போன்ற விடுமுறைகள் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பண்டிகைலாம் கொண்டாடப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விடுமுறையானது மாறப்படும் மக்களே. இப்போ டோட்டலான விடுமுறையை நம்ம பார்த்தாச்சு. அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப விடுமுறையானது மாறப்படும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதையும் இதையும் சேர்த்துட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.